மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் தியாக வேங்கை, போற்றுதற்குரிய பெருமதிப்பு மிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஆறு வீரப்பா பூமிநாதன் அவர்களை வருக வருக என்று கீரத்துறை சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். பொங்கல் எடுத்துட்டு வாங்க. அந்த பொங்கல் கொஞ்சம் கொண்டு வாங்க. ஆனால் பாருங்கள், இவ்வளவு நேரமாக அந்த பொங்கலை எடுத்து வைக்கணுன்ற சிந்தனை நமக்கு வரல. அண்ணன் பூமிநாதன் வந்தவுடனே தான் வாங்க ஐயா, முன்னாடி வாங்க ஐயா. ஐயாவை வர சொல்லுங்க. ஐயா வாங்க, சகோதரர் வாங்க. ஐயா முன்னாடி வாங்க. அந்த தேவர் மீடியா அந்த இதை எடுத்து அவர் கொடுங்க. அந்த திருநீர் எடுத்துக்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்கள் பசுமொன் தேவர் அவர்களுக்கு தீப ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பான தருணத்தில் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு செஞ்சுறீங்களா? சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சீல்டு எடுத்து கொடுத்துருங்க. சீல்டு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தலைவர் அவர்கள் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய நடவடிக்கை குழு உறுப்பினர் அண்ணன் வாங்க. உங்களை 2-3 தடவை கூப்பிட்டாச்சு, தயவு செய்து வாங்க வாங்க. அவருடைய சுமை தூக்க ஒரு சங்கம் நாங்கள் தானே நடத்துகிறோம்ன்றாரு. இல்லை இருந்தாலும் உங்களை சிறப்பிக்கணும். அண்ணன் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பையா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு அந்த பொன்னாடையை போர்த்துங்க. நம்முடைய இந்த இதை போர்த்திடும். தியாக சிந்தனை மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய அந்த நினைவு பரிசு தியாக பரிசு வழங்கி தியாக வேங்கைக்கு பாயும் புலியாக இருந்த பசுமொன் தேவர் அவர்கள் இன்றைக்கு பௌர்ணமி பூஜையில் இந்த நிலா வெளிச்சத்தில் சர்க்கரை பொங்கலை கொடுப்பதற்கு பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுவோம். அந்த பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிற போது பூமியை வழங்குவதற்காகத்தான் அந்த பொங்கலோ பொங்கல் என்று நாம் குளவை போட்டு மகிழ்ந்தோம். இன்றைக்கு பூமிநாதன் அவர்கள் அதே பொங்கலை வழங்குவதற்காக பொங்கலையே கொண்டு வந்ததைப் போல பூமியை தன் பெயராக பெற்றிருக்கும் புதூர் பூமிநாதன் அவர்கள் சர்க்கரை பொங்கல் வழங்குவதற்காக இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக போஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பசுமொன் தேவருடைய இடத்தில் போஸ் அவர்களுக்கு பகுதி செயலாளர் போஸ் அவர்கள் நல்ல கரவொலி எழுப்பலாம். போஸ்ன்னு இருக்கிறது, முத்துராமலிங்க தேவர் என்று இருப்பது, இதெல்லாம் பெரிய சிறப்பு. அவர்களுடைய தகப்பனாருக்கு நன்றியை சொல்ல வேண்டும். அண்ணன் அவர்கள் இந்த 2 வார்த்தை பேசி நம்முடைய தெய்வீக திருமகனார் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றம் இதுவரையிலும் 7 மாதங்களாக முதல் முறையாக மதுரை ஆதீனம் அவர்களை அழைத்து பசுமொன்னில் நடத்தி, அதன் பிறகு வாரியார் அவர்களுடைய பக்தரை அழைத்து பேரவையிலிருந்து அழைத்து, அதன் பிறகு சோழையர் அவர்களை அழைத்து, இப்படி ஒவ்வொரு மாதமுமாக பசுமொன்னில் கொண்டாடிய அந்த திருவிழா ஆன்மீக திருவிழா, ஆன்மீக பெருவிழா, முழு நிலவு ஆன்மீக பெருவிழா இன்றைக்கு மதுரை நகருக்கு மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து ஆன்மீக சொற்பொழிவாக இன்றைக்கு தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் எம்எல்ஏ அவர்களுடைய சிறப்பு அழைப்போடு மதுரையிலே இன்றைக்கு ஆன்மீக சொற்பொழிவினுடைய தொடக்கம் கீரத்துறையில் தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால், பூமிநாதன் என்கிற போது அது சிவனுடைய பேராக இருக்கிறது. அந்த சிவனுடைய பேராக இருக்கிற போது பசுமொன் தேவர் அவர்கள் அந்த சிவனைத்தான் நெற்றியிலே முருகனாக பெற்று கொடுத்தார். எனவே யார் சிவனோ அவர்தான் முருகன், யார் முருகனோ அவர்தான் சிவன்.
அப்படிப்பட்ட முருகன் ஆலயத்தில் சிவனுடைய பேர் தாங்கி இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அண்ணன் எம்எல்ஏ புதூர் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களுடைய முன்னிலையில் அவருடைய திருக்கரத்தால் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக காவல்துறையினுடைய சார்பு ஆய்வாளராகவும் பசும்பொன் தேவர் கல்லூரியின் முன்னாள் மாணவராகவும் ராமநாதபுரத்தினுடைய மாவட்டத்தில் சிறந்த காவல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பசும்பொன் கிராமத்தைச் சேர்ந்து இன்றைக்கு பசும்பொன்னிலிருந்து நான் வந்திருக்கிறேன். பசும்பொன்னிற்கு நீங்கள் வருவது வழக்கம். இன்றைக்கு கீரத்துறையில் பௌர்ணமி விழாவை கொண்டாடுவதால் பசும்பொன்னிலிருந்து ஒரு பிரதிநிதியாக காவல்துறை அதிகாரியை முன்னாள் மாணவர் நம்முடைய ஐயனார் அவர்கள் வந்திருக்கிறார். ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறந்த காவல்துறை அதிகாரி என்று இவருக்கு விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறார்கள். அந்த பாராட்டுதலை சட்டமன்ற உறுப்பினர் தருகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற அரசு ஆணையைப் போல இவரும் அரசியல் சட்ட அங்கீகாரம் பெற்றவர் உங்களுக்கு வழங்குகிறார். அந்த வழங்குவது தேவரின் முன்னிலையில் வழங்குகிறார் என்கிற போது அந்த பெருமை தங்களுக்கு ஐயனாருக்கு பசும்பொன்னிலிருந்து வந்தவருக்கு முன்னாள் மாணவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் சொல்லி மகிழ்வோடு இந்த தருணத்தை ஐயனார் பசும்பொன்னிலிருந்து வந்து கீரத்துறையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். தியாக வேங்கை இப்போது நமக்கு மகிழ்ச்சி உரையும் ஆன்மீக உரையும் சிறந்த ஒரு ஆன்மீக பற்றாளர் அத்தகைய நல்ல உணர்வுகளோடு அண்ணே நான் என்ன பேசுறதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் தியாக வேங்கை நீங்கள் பேசுகிற போது பசும்பொன் தேவர் அவர்கள் இத்தனை பேரும் நாங்கள் காத்திருந்தோம், உங்களுடைய அன்புக்காக காத்திருந்தோம், உங்களுடைய சிறப்பினுடைய வருகைக்காக காத்திருந்தோம். அந்த காத்திருந்த இந்த வேளை என்பது மகிழ்ச்சியான நேரம் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் இந்த சிந்தனை மன்றத்தை வாழ்த்தி இந்த பௌர்ணமி பூஜையை வாழ்த்தி ஆன்மீக சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தெய்வ வாக்காக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்து அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுமை தூக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அருமையன் முத்துப்பாண்டி அவர்களே, மரியாதைக்குரிய துணைத் தலைவர் திருப்பதி அவர்களே, செயலாளர் வேல்முருகன் அவர்களே, செயலாளர் மலைச்சாமி அவர்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மூக்கூரான் அவர்களே, முத்துராமலிங்கம் அவர்களே, வே கோட்டை இளங்கோவன் அவர்களே, மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் சங்க தலைவர் சுப்பையா அவர்களே, மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அப்பு அவர்களே, என் நல்லமுருது அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு உரையை அளித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நேதாஜி வே சுவாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொகுப்புரை வழங்குகின்ற மரியாதைக்குரிய ராமர் அவர்களே, அழகுமலை தேவர் அவர்களே, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களே, இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை மரியாதைக்குரிய தேவதாஸ் காந்தி அவர்களே, அழகுமலை தேவன் தான் போட்டுருக்காரு, அனைவருக்கும் இந்த நல்ல வேலையில் நன்றியை கூறி இங்கே வருகை வாழ்த்துவதை விட நான் உங்களிலே ஒருவன். அருமையன் சொன்னார் சிறப்பு அழைப்பாளர் இல்லை, நான் சிறப்பு அழைப்பாளரே கிடையாது. நானும் சங்கத்தில் ஒரு ஆள், நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு ஆளாக இருந்து ஏதோ இன்றைக்கு ஐயா தேவரையா அவர்களுடைய புகழை நீங்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டதற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்
தேர்தல் முடிந்தவுடன் ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஓட்டே கேட்காம வெற்றி பெற்றதில் நம்ம ஐயா அவர்கள் முதன்மையாகவும், இன்னொருவர் நம்மளுடைய சார்ஸ் பெர்னாண்டஸ், நம்ம இராணுவ அமைச்சராக இருந்த சார் பெர்னாண்டஸ் வந்து தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராடி, ரயில்வே தொழிலாளருக்கு போராடி சிறையில் இருக்கின்ற பொழுது சிறையிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் 2 பேர். அதற்கு அடுத்து வெற்றி பெற்றவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அடுத்து உங்களுக்கு சமாதானம், ஆன்மீகம், ஒரு போராட்ட களத்திலிருந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு இப்பொழுது இன்றைக்கு 2 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், தீவிரவாதிகள். அவர்கள் இந்த நாட்டிலே எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார்கள் என்று ஒரு பெரிய கட்டுரையை தினமணியில் எல்லாம் எழுதியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை நாம் வணங்குகின்றோம். அவரை வணங்குகின்றவர்கள்லாம் நிச்சயமாக உயர்ந்த இடத்துல இதுவரையிலும் இருந்திருக்கின்றார்கள். அவரை புறக்கணித்தவர்களெல்லாம் நிச்சயமாக எதிர்காலத்தில் அழிந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய புகழை ஓங்கி பிடிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆன்மீக சொற்பொழிங்கிறது எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது. அவர் சிந்தனை மன்றத்துடைய சார்பாக அன்புக்கினே சார் முத்துராமலிங்கம் அவர்கள், அவர் முனியசாமி, அண்ணன் முனியசாமி அவர்கள் வந்து பெரிய தீவிரமான, ஆமாம் ஆமாம், தேவர் தேவர் அது அவர் தான் சொல்லிட்டார், பெரிய தேவர் பக்தர். நேதாஜி, அவர் நேதாஜி தான் அழைக்கிறேன் எல்லாரும். நம்ம அன்பு கிணிய சகோதரர் வழக்கறிஞர் அவர்கள் இதை முன்னெடுத்த ஆர்வம் அவர்கள் செய்து நேற்று சாயந்தரம் தான் வந்து ஒரு இந்த அழைப்பை தந்தார். நான் வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் நேற்று சாமி கும்பிட போக முடியல, அதனால் இன்றைக்கி எல்லாம் வீட்டோடு எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு நம்ம லேட் ஆகுமேனு சரி 7 மணிக்காக வந்துடலான்னு வேகமாக வந்து இங்கே வர்றோம்னு வந்துக்கிறீங்க. சாயந்தரம் தலைவர் வைகோ அவர்கள் ஃபோன் பண்ணி நம்ம பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் அவர்கள் வந்து நம்ம பாண்டியன் ஹோட்டலில் இருக்காங்க, அவர்களை கூப்பிட்டு போய் இன்றைக்கி மீனாட்சி அம்மா கோயிலில் போய் அவர்களை தரிசித்து விட்டு கொண்டு வந்து ஹோட்டலில் விட்டுவிட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அவர்களை கூப்பிட்டு போய் இப்போ சாமி கும்பிட விட்டு அவர்கள் எங்கேயும் அனுப்பிச்சி விட்டு கூடியாரு. ஆமாம், நேரம் மீனாட்சி சாமி கும்பிட்டு பௌர்ணமிக்கு நம்ம பெரும்பாலும் அந்த பௌர்ணமி நமக்கு தெரியாது. இன்றைக்கி போனால் லட்சக்கணக்கான கூட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பௌர்ணமி என்ற நாள் அங்கேயும் தரிசித்து விட்டு ஐயாவையும் தரிசித்து விட்டு எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், நாமும் உங்களோடு நல்லா இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர், ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், மதுரை சீமையில் வருகை தந்து நேர்மையோடு நிலை கொண்டு நேர்கொண்ட பாதையில் தன் பயணத்தை பயணித்து மக்களின் மக்களாக பயணித்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது பௌர்ணமி திருவிழாவின் இனிப்புகளை அனைவருக்கும் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானம் இல்லை, சர்க்கரை பொங்கல். முதல்ல குழந்தைகள் தாய்மார்களுக்கு முதல்ல கொடுங்க, குழந்தைகள் தாய்மார்களுக்கு முதல்ல கொடுங்க. சர்க்கரை பொங்கல் கொடுப்பதற்கு நம்முடைய தியாக வேங்கை, நம்முடைய பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புதூர் பூமிநாதன் அவர்கள் அந்த சர்க்கரை பொங்கலை, அம்மா தாய்மார்கள்லாம் வாங்க, முன்னாடி இருக்காங்கல்ல அந்த குழந்தையோட வாங்க, கூப்பிடுங்க, பொண்ணும் தயங்காதீங்க, எல்லாம் நம்ம தம்பிமார் தான், அப்படியே வாங்க தம்பிகள், கொஞ்சம் கூட்டமாக இல்லாமல் வரிசையாக நில்லுங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. அந்த தாய்மார்கள் கோயிலுக்கு வந்த எல்லா பக்தர்களுக்கும் அம்மாவனுடைய அருளாசியோட, பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோட இன்றைக்கு பௌர்ணமி பூஜையில் எல்லாருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த சர்க்கரை பொங்கலை அந்த தாய்மார்கள் எல்லாருக்கும் போகிறவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுங்க. அந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டில் வச்சு கொஞ்சம் கொடுங்க. அந்த பெரிய தட்டு இருக்குல்ல, மூடி இருந்துச்சுல, பெரிய தாம்பழ தட்டு மாதிரி
அந்த தட்டில் எடுத்து வச்சு வரிசையாக கொடுங்க, அது சரியாக இருக்கும். அந்த தட்டு இருக்குது பாருங்கள், அந்த தட்டை இங்கே இருக்கு தலைவரே, அந்த தட்டு இருக்குது, அந்த தட்டை எடுத்து கொடுங்க. தஞ்சாவூர் தம்பி வந்து யார் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப நேரமாக யார் வந்திருக்கான்னு கேட்டபோது நம்ம தஞ்சாவூரில் இருந்து உங்கள் பேர் வெங்கடாச்சலம் மேற்கொண்டார். வெங்கடாச்சலம் மேற்கொண்டார் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்து அந்த வீடியோ அப்படி இந்த பக்கம் காட்டுங்க, இல்லைன்னா நம்ம அந்த வீடியோ மட்டும் எடுங்க. இந்த தம்பி இவரே கொடுக்குறார், அந்த வீடியோ இவர் கொடுக்குறதுல எடுங்க. தஞ்சையில் இருந்து பசும்பொன் பௌர்ணமி விழாக்கு பசும்பொன் கிராமத்திற்கு வருவதைப் போல இன்று மதுரையில் நடந்த பசும்பொன் தேவர் ஆலயத்தில் நடந்த பௌர்ணமி விழாவில் முழு நிலவு விழாவிற்கு நம்முடைய பேர் என்ன சொன்னீங்க, வெங்கடாச்சலம் மேற்கொண்டார் அவர்கள் வருகை தந்ததை பெருமையுடன் வரவேற்று சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்திருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் இருந்தாலும் தேவர் என்று சொன்னால் ஓடி வருகிற அன்பை பெற்ற இருந்த தம்பிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த பொங்கல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அந்த தட்டு இருக்கு பாருங்க, நம்ம மூடுற தட்டு, அந்த தட்டில் வச்சு கொடுங்க. ஆமாம், அவர் வந்துட்டாரா? தம்பி வாங்க. தாமரை செல்வன், தாமரை செல்வனுக்கு ஒரு பொன்னாடை பொருத்திடுங்க. தேவர் மீடியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தாமரை செல்வன் அவர்கள் அந்த பூக்கள் மலரையெல்லாம் ஐயாவுக்கு போட்டோம். அந்த போட்டது போல தலைவர் அவர்கள் தாமரை செல்வன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாதிரி ஐயா அவர்களுடைய அந்த மலர்களிலேயே ஒரு வசந்தமாக பார்க்கக்கூடிய இடம்தான் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு நம்முடைய தாமரை செல்வன் அவர்கள் தேவர் மீடியா சார்பாக வருகை தந்திருக்கும் தாமரை செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி. எல்லாருக்குமே பொங்கல் கொடுங்க. அந்த வண்டியில் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அந்த வண்டியில் போகிறவங்க அந்த எல்லாருமே வர சொல்லுங்க, வாங்கன்னு அழைத்தீங்கன்னா வந்துடுவாங்க. எல்லாருக்கும் கையில் ஒன்று கொடுத்து விடுங்க, அந்த தாய்மார்கள் கொடுத்து விடு. அண்ணே வணக்கம், வாங்க. அண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து புறப்படுறாங்க. அவர்கள் தியாக வேங்கை அவர்கள் வருகை தந்து சர்க்கரை பொங்கல் பௌர்ணமி தேவர் ஆலயத்தில் வழங்குகிற நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்பு செய்திருக்கும் அண்ணன் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் வருகை தந்ததும் சர்க்கரை பொங்கல் வழங்குவதும் எல்லோரும் இனிப்பான ஒரு தருணமாக இந்த நிலவு பௌர்ணமி நிலவு ஆன்மீக பெருவிழாவாக நடந்தது. ஆன்மீக தலைவர்களை போற்றுகிற போது ஆன்மீக சிறப்புகளை சொல்வதும், ஆன்மீகம்தான் இந்தியாவின் அடிப்படை. உலகம் இன்றைக்கு அமைதிக்காக காத்திருக்கிறது. அந்த அமைதி என்பது ஆன்மீகத்தில் தான் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா இடங்களில் இருந்தும் ஆன்மீகத்தை போற்றுகிறவர்கள் ஆலயத்தில் எப்படி போற்றுகிறார்களோ அதுபோலவே தான் மகான்களை சித்தர்களை ஜீவ சமாதியிலே போற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வத்ராயிருப்பு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஜீவ சமாதியினுடைய சித்தர்களை நினைத்து அங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லா இடங்களிலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்ற வேண்டும் என்ற உணர்வோடு எல்லாருக்கும் அந்த பொங்கல் போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. அந்த வண்டியில் போவாங்க, சைக்கிளில் போவாங்க, அவங்கள கூட ஒரு நிமிஷம் இருக்க வச்சு அவங்க கையில் கொடுங்க. அந்த அண்ணன் போயிட்டு இருக்கிறாரு, அவர் கையில் ஒன்று கொடுங்க. அண்ணன் வாங்கிக்கோங்க, எல்லாருமே சாப்பிடுங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்திருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தயவு எண்ணத்தோடு கொடுங்க, பணிவோடு கொடுங்க. புண்ணியம் என்பது அடுத்தவருக்கு கொடுக்கிற போது வருவதாக சொல்லுகிறார்கள். தயவு என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள். அந்த தயவு என்பதைத்தான் இன்றைக்கு சர்க்கரை பொங்கலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே கொடுப்பது என்பது இன்பம், கொடுப்பது கடவுளின் குணம், கொடுப்பது தான் இன்றைக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொல்லுவார்கள். வள்ளல் தன்மை என்பது வாரி வழங்குவதும், பாரி வாரி வழங்கினான் மாரி என்பது கூட அந்த பெயரில் தான் வந்தது. அந்த மாரி என்ற பெயர் எப்படி வந்ததென்றால், மழையாக வானம் பொழிகிறது, அதனால் மாரி என்ற பெயர் வந்தது. மாரி அம்மன் என்ற பெயர் எப்படி வந்ததென்றால், அந்த இறைவன் மாரியாக மழை பொழிவதைப் போல மழை பொழியவில்லை என்று சொன்னால் வள்ளுவர் சொல்லுகிறார், வான்மலை போற்றுதும் வான்மலை போற்றுதும் என்று போற்றுகிறார். ஏனென்றால் வான்மலை தான் இந்த பூமியை வளமாக்குகிறது.
கொடுக்கின்ற தர்ம சிந்தனை என்பது எப்போது வருகிறது என்று கேட்டால், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்தீங்களா? ஐயாவை வணங்கி ஆமா அந்த நிகழ்வை தேவர் மீடியா அவர்கள் இதுவரையிலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்து நேரலையாக எல்லோருக்கும், இந்த குழந்தைகள்லாம் இந்த பக்கம் திரும்புங்கப்பா, உங்களை சிறப்பாக பேட்டி எடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் அப்படியே அந்த குழந்தையை நிறுத்துங்க. பார்த்துட்டீங்களா? ஏன் வெக்கப்படுறீங்க? வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, அப்படியே நில்லுங்க, ஐயாவுக்கு முன்னாடி நில்லுங்க. அந்த பையனை, சின்ன பையனை வர சொல்லுங்க, மஞ்சள் சட்டை 2 பேர் வாங்கப்பா. அந்த சின்ன பையனை வர சொல்லு, அந்த சின்ன குழந்தையை வர சொல்லுங்க, அந்த குழந்தையை வர சொல்லு. ஓடியா ஓடியா பாப்பா வாங்க, அந்த குழந்தைய வர சொல்லுங்க. வாங்கன்னா கையோட கூட்டு வாங்க. அந்த அன்பு குழந்தைகள், அந்த அன்பு குழந்தைகளை பசும்பொன் தேவர் அவர்களுடைய வாசலில் நின்று பசும்பொன் தேவர் அவருடைய பௌர்ணமி பூஜையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை மன்றம் பசும்பொன்னில் கொண்டாடுவதை, மதுரை கீரத்துறையில் கொண்டாடுவதை நேரலையாக தேவர் மீடியா ஒளிபரப்பு செய்தது. அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரே வர முடியாதவர்களுக்கு நேரலையாக சென்றது. ஐயா ஆன்மீக பெரியவர் தேவதாஸ் காந்தி ஐயா அவர்கள் அந்த ஓம் என்ற திருமந்திரத்தை உச்சரித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வார்கள். ஓ